ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டிபுளாக பேசுகிறேன். மிதுன ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? 2025ஆம் ஆண்டு சுக்கிர பயிற்சி முக்கியமாக ஜூன் மாதம் 30ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஜூலை 30 வரைக்குமே இருக்கக்கூடியது. அப்போ இந்த தருணம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக மிதுன ராசிக்கு சுக்கிரன் யார் என்பதுக்குள்ள உங்களுக்கு யோகாதிபதி. அப்போ யோகாதிபதி 12ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு உரியவர். அப்போ 12ஆம் இடத்துல சுக்கிரன் டிரான்சிட் ஆகி ஆட்சி பலம் பெறுவார். அப்போ 12ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாலே அதிக சுபத்துவங்க. ஏன்னா 12 அப்படின்னாலே காலச்சக்கரத்தின் 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெறுவார். அப்போ யாருக்கெல்லாம் சுக்கிரன் லக்கணத்திலேயோ அல்லது ராசிக்கோ 12ல் இருக்குள்ள சுகபோகமான வாழ்க்கையை நிச்சயம் கட்டாயமாக கொடுத்தே தரும். அதில் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஜாலியான ஒரு பர்சனு. அவங்களுக்கு இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எண்ணிலடங்காத ஒரு மதிப்பையும் செல்வாக்கையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக கொடுப்பார். இப்போ இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வேலை மற்றும் தொழில் இதில் தான் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தரக்கூடியது நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு கம்பெனிஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு அப்படின்னாலே நம்ம 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கா, 12ஆம் இடம் நல்லா இருக்கா, 12ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு குரு இந்த கிரகங்கள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போவோம். அப்போ இந்த மாதம் வெளிநாட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ஓகே. உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மிதுன ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி இல்லையா? அப்போ 12ஆம் இடத்துல அவர் கனெக்டிங் ஆனாலே நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இந்த சுப செலவை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவே உங்களுக்கு பணத்தை கொடுப்பாருங்க. சுப செலவுனா என்னது? நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் ஹை லெவலில் போகணும், சமூக அந்தஸ்து ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எங்கே ஆட்சி உச்சம் பெற்றாலுமே அது மிதுன ராசிக்கு வெற்றியை தரக்கூடும். அப்போ வேலை தொழிலில் சுக்கிரன் தான் பணத்தை தரப்போகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அடிப்படை வேலை செய்கிறவங்கலேருந்து அரசாங்க வேலை செய்பவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்குமே இந்த தடவை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்களா, சாதாரண பூக்கடை வச்சுருக்கீங்களா, இட்லி கடை வச்சுருக்கீங்களா, வண்டி ஓட்டுறீங்களா, ரிக்ஷா ஓட்டுறீங்களா, ஆட்டோ ஓட்டுறீங்களா, காராக இருக்கட்டும், அல்லது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரஷர் வச்சுருக்கீங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க, பால் தொழில் பண்ணுறவங்க, ஸோ சாதாரண கடை வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே தொழில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக உணவு தொழில் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டை சுக்கிரன் தான் தரப்போகிறார். அப்போ சுக்கிரன் நிச்சயம் ஆட்சி பெற்றாலே மிதுன ராசிக்கு யோகத்தை தரக்கூடும். பணம் பல வழிகளில் வரக்கூடும். உங்களுக்கு முக்கியமாக கடன் பிரச்சனையும் இந்த சுக்கிரன் தான் தீர்க்க போகிறார். இதில் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம், அதுக்கப்புறமா திருவாதிரை, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த நட்சத்திரம் எல்லாமே பாருங்க, திருவாதிரை ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் நட்புங்க, மிருகசீரிஷம் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் நட்பு. அப்போ இவங்களுக்கு எல்லாருமே அந்த திசை அந்த புத்தி போகல. இந்த 30 நாள் பாருங்க, ஒரே நாளில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையும் சுக்கிரன் தான் தருவார். அப்போ 30 நாள் இருக்கு இல்லையா, 30 நாளில் நல்ல பெனிஃபிட் கொடுப்பார், உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பார். ஸோ சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புனர்பூச நட்சத்திரம் குரு. அப்போ குரு ஒரு சுபகிரகம், சுக்கிரன் ஒரு சுபகிரகம். அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசியிலிருந்து இவர் 12ஆம் இடத்துக்குள்ள ஆகச்சிறந்த நன்மையான மாதமாக ஜூலையை மிதுன ராசிக்காரங்க எடுத்துக்கலாம், நன்மை வரக்கூடும். அடுத்தது குடும்பம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை கொடுப்பாரு, நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி காதல் சந்தோஷம் மகிழ்ச்சி கேளிக்கை எல்லாத்தையுமே இங்கே குடும்பத்தில் கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் சண்டை போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா சுமூகமாக இப்போ இருக்கும். அவங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன மன அழுத்தத்தில் மன இறுக்கத்தில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வருவீங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர பயிற்சி முக்கியமாக தாம்பத்திய சுகம் 12ஆம் இடம். ஒரு கணவன் மனைவி சரியாக அந்த தாம்பத்திய சுகம் இல்லைனாலே அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ நிச்சயமாக 12ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா அயன சயன சுகசா, அதாவது ஒரு படுக்கையில் போயிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்குது, அதாவது பெட்ரூம் அப்படின்னாலே 12ஆம் இடம். அப்போ அதில் கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் இங்கே தான் சுக்கிரன் மிதுன ராசிக்கு சிறப்பாக வேலை செய்யும். அப்போ இந்த மாதம் கணவன் மனைவி சூப்பராக இருப்பீங்க. அதே மாதிரி நல்ல செய்திகள் வரும். ரொம்ப தாமதமான அந்த புத்திர பாக்கியம்லாம் இருக்கு இல்லையா, இப்போ சுக்கிரன் நல்லா இருக்குள்ள ஒன்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கக்கூடாது. அதாவது குழந்தை வரம் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி 12ல் இருக்கிற தாம்பத்திய சுகத்தின் மூலம் கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கப்புறம் புதிய வரவுகள், வீடு மனை சொத்து சுகம் வாசல், முக்கியமாக டூ வீலர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க. ஸோ அவங்களுக்குலாம் சுக்கிரன் தான் பார்த்தீங்கன்னா 2 சக்கர 4 சக்கர காரு பைக்குங்க. இந்த கார் பைக்கை கொடுக்கறது ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரியாரிட்டியில் வண்டியை இயக்கிறதுக்கு செவ்வாய் வேணும்.
ஆனால் வண்டி உங்கள் கையில் வரதுக்கு சுக்கிரன் தான் வேணும். இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சார் என்னால் புதுசு எடுக்க முடியல, செகண்ட் ஹேண்ட் எடுக்கலாம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். நீங்கள் வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் ஓட்டிட்டு சும்மா வச்சுருப்பாங்க, அந்த வண்டி உங்களுக்கு வரக்கூடும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய இயக்கம் நல்லாயிருக்கும். காரும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறவங்க ஒரு 3 லட்ச ரூபா தான் என்கிட்ட பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குள்ளேயே அமையக்கூடும். ஸோ இது வந்து கனரக வாகனமாக இருந்தாலும் பெரிய வாகனம் சின்ன வாகனம் எல்லாமே சுக்கிரன் தாங்க. அப்போ வாகனம் வாங்குவீங்க. அதே டைமில் நிலப்பத்திரவு பூமி வாங்குறது, செகண்ட் ஹேண்டில் வீடு வாங்குறது, லீஸுக்கு போகிறது, வாடகை வீட்டிலேருந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு ஷிஃப்டிங் ஆகுறது. ஸோ இது மாதிரி நிறையா வரணும். முக்கியமாக நிறைய பேருடைய உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும். யாரெல்லாம் அகென்ஸ்டாங்களோ அவங்களாம் இந்த ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு நன்மை தருவாங்க. ஸோ இந்த மாதம் மிதுன ராசிக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாலே பெருமாளுடன் உள்ள தாயார், அதாவது மகாலட்சுமியுடைய பிரேயர்ஸ் வந்து 12 நீங்கள் வந்து 12ல் இருக்கிற சுக்கிரன் வந்து வழிபாடு பண்ணக்குள்ள நன்மை அடையக்கூடும். நிச்சயம் உங்களுடைய ராசிக்கான அதி தேவதையே வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பெருமாளை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாத்தையுமே தருவாங்க. ஓம் மகாலட்சுமி நமக. நன்றி, வணக்கம்.